ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு அழகான மலைப்பகுதிங்க. அதில் ஒரு கிராமத்தில் சிறுவன் வாழ்ந்துட்டு வந்தானா. அவனோட வேலையே ஆடுகள் எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு ஒரு மலைப்பகுதியில் கொண்டு போய் அதுங்களை மேய விட்டு திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் அவனுக்கு வேலையாகவே இருந்துச்சு. அந்த வேலையில் ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சான். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தானா. திடீர்னு ஓநாய் ஓநாயின்னு கிராம மக்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டானா. அந்த கிராம மக்களும் எங்கே ஓநாய் வந்துச்சு, அந்த சிறுவனை காப்பாற்றணும்னு ரொம்ப வேகமாக ஓடி வந்தாங்களாம். வந்து பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தானாம். ஓநாய் இல்லை, நான் போய் சொன்னேன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா. உடனே கிராம மக்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அவனை திட்டிட்டு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சும் 2வது தடவையா ஓநாய் வந்துட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். கிராம மக்கள் திரும்பி அவனை நம்பி அந்த ஓநாயை விரட்டுறதுக்காண்டி எல்லாரும் போனாங்களாம். பார்த்தா அப்பயும் ஓநாய் இல்லையாம். எல்லாரும் திரும்ப அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு உண்மையாகவே அவங்க ஆடு மேய்க்கிற இடத்துல ஓநாய் வந்துருச்சான். அந்த ஆடுகள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சான். சில ஆடுங்களை அந்த ஓநாய் சாப்பிடவும் ஆரம்பிச்சிருச்சான். சின்ன பையன் ரொம்ப சத்தமாக ஓநாய் ஓநாயின்னு எவ்வளவோ கத்தி பார்த்தானா. ஆனால் அந்த கிராம மக்கள் இதுவும் பொய்ன்னு நினச்சிட்டு வரலையாம். அதுக்கப்புறம் ஆடுகள் சத்திரத்தை கேட்டுட்டு கிராம மக்கள் கொஞ்சம் பேர் நம்பி வந்தாங்களாம். அந்த ஓநாயை விரட்டி அடிச்சிட்டாங்களாம். அதுக்குள்ளே அதில் நிறைய ஆடுகள்லையும் அந்த ஓநாயை சாப்பிட்டுச்சு. இவனும் பயந்து போயிட்டானா. எப்போவுமே நம்ம பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உண்மை சொல்கிறப்ப கூட நம்ம சொல்கிறத பொய்ன்னு தாங்க எல்லாருமே நம்புவாங்க. இதுதான் இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி.